ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. பிரபஞ்சம் எல்லாரையுமே ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா செல்ல குழந்தைகளுக்குமே என்னோட வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் போடுறேன். நிறைய பேர் வந்து கால் மேலே கால் பண்ணி என்னாச்சு, ஏன் வீடியோ போடுறதில்ல, ஏன் ஆன்லைன் வரதில்லைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சில பேருக்கு மட்டும்தான் என்னால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சுது. அது எதனால் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட் நியூஸஸும் இருக்குது, நிறைய சேலஞ்சஸுமே இருந்துச்சு. ஒரு 3 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா நான் வீடியோவே போடலை, ஆன்லைன் பக்கமுமே வரல. வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏன் வந்து என்னால் ஆன்லைன் வர முடியல அப்படிங்கிறத பற்றி. ஆனால் வந்து யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நீங்கள் எல்லாருமே வந்து கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருந்தீங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நிறைய பேருக்கு என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே நான் ஒரு சூப்பரான குட் நியூஸ் சொல்ல போகிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு அழகான குட்டி ஏஞ்சல் பிறந்திருக்காங்க. நான் வந்து அம்மா ஆயிட்டேன். யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ்னால ஒரு சூப்பரான ஏஞ்சல் வந்து யூனிவர்ஸ் எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து நாங்கள் பனிமலர்னு பேர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன் நான் ஆன்லைன் வரல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து மேஜராக 2 ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதனால தான் வரல. அது இல்லாமல் வந்து நடுவுலேயே நான் வந்து வீடியோ போடலான்னு நினச்சேன். பட் என்னால் சுத்தமாகவே முடியல. என்னோடய ஹீலிங்க்கு நிறைய எனர்ஜி தேவைப்பட்டது. ஸோ அதனால தான் வந்து என்னோடய எனர்ஜியை வேறு யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பிறந்துட்டாங்க. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து மே மாதம் வந்து பிறந்தாங்க. பாப்பா பிறந்த அடுத்த நாளே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு. நான் வந்து அது ஆப்ரேஷன் பண்ண வலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பாப்பா வந்து சி செக்ஷனில் தான் வந்தாங்க சுச்சுவேஷன்னால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இது ஆப்ரேஷன் பெயின், ஒரு நாள் இருக்குமா, மறுபடியும் வந்து சரியாயிடும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வயிறு ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக அசைய முடியல, திரும்ப கூட முடியல. வயிற்றை தொட்டாலே பயங்கரமாக வலி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. வயிறு வந்து ரொம்ப ஊதிட்டே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளூயிட்ஸ் நிரம்பி இருக்குது வயிற்றில், அதனால் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூக்கு வழியாக அந்த கழிவுகளெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறையா வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதுவும் வரல. என்னோடய வயிறு வந்து பெருசாகிட்டே போயிட்டே இருந்துச்சு. பாப்பா வயிற்றில் இருந்ததை விட என்னோடய வயிறு வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸ் டாக்டர் இருக்காங்க, அவங்கள நான் கூப்பிட்றேன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும், அதனால் இவங்க வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் பெயின் தாங்கவே முடியல. நான் அன்கான்ஷியஸில் தான் இருந்தேன். பாப்பாவை மட்டும் அப்பப்போ எடுத்துகிட்டு வர சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா என்ன ஐசியூவில் வச்சுருந்தாங்க. பாப்பா வந்து ரூமுக்கு போயிட்டாங்க. அப்புறம் பாப்பா ஃபீட் பண்ணுறக்கு அப்பப்போ கொண்டு வருவாங்க. பாப்பா வரும்போது மட்டும் நான் கான்ஷியஸாக அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன். அம்மா தான் வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்த 3வது நாள்லாம் என்னால் வலி சுத்தமாக தாங்கவே முடியல. பாப்பாவை கூட என்னால் பார்க்க முடியல, அந்தளவுக்கு நான் அன்கான்ஷியஸ்க்கு போயிட்டேன். எங்கள் அம்மாட்டையே வந்து நான் சொல்லியிருக்கேன், அம்மா பாப்பாவை நீங்களே வளர்த்திக்கோங்க, நான் இருக்க மாட்டேங்கிற அளவுக்கு நான் பேசியிருக்கேன் அன்கான்ஷியஸாக. எனக்கு அது கூட தெரியாது, எங்கள் அம்மா தான் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிட்டாங்க. அங்கேயும் வந்து எனக்கு சுத்தமாக கான்ஷியஸே இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, வலி தாங்க முடியலன்னு கத்திக்கிட்டு மட்டும் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு பெருசாகிட்டே போயிட்டே இருந்திருக்கு. அவங்களும் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி தான் சொல்ல முடியும்னு பார்த்துருக்காங்க. சிடி ஸ்கேன்லேயும் சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லேப்ராஸ்கோப்பி பண்ணி பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நீங்கள் சி செக்ஷனே பண்ணி பார்த்துருங்க, சிசேரியனே பண்ணி பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அம்மா இருந்துட்டு இது மாதிரி சொன்னோன்னே, இல்லைம்மா அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண முடியாது, ஆப்ரேஷன்லாம் எடுத்தோன்னே பண்ண மாட்டோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் லேப்ராஸ்கோப்பிலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் பெருசாக ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய குடல் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. லைக் குழந்த பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குடல் வந்து மேலே போகும் கர்ப்பை வளர்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடல் வந்து கீழே இறங்கிருமா. ஆனால் எனக்கு அந்த குடல் வந்து அப்படியே ஜாம் ஆகி ஒட்டிருச்சு. அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குடல் வந்து ஓரத்தில் அழுகி அந்த கழிவுகள் எல்லாம் வந்து உடம்புக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நெஞ்சு வரைக்கும் ஏறிடுச்சு. அதனால தான் அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் நிரம்பி இருக்கிறதுனால ஸ்கேனில் கூட தெரியலை. அதுக்கப்புறம் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு குடலை எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க. அது அவங்களுக்கே தெரியல, இது மாதிரி கேஸே நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் தான் நான் கண்ணு முழித்தேன். எல்லோரும் வந்து பயந்து நின்றுட்டுருக்காங்க சுற்றி. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்போ வந்து எல்லோரும் சொன்னாங்க, நல்லபடியாக எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு. ஆனால்
என்னென்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. லேப்ராஸ்கோபி பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் உள்ளே போனோனையுமே அனஸ்தீசியா எனக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. நான் கண்ணு முழிக்கும்போது அங்கே இருக்கிற கைனகாலஜிஸ்ட் வந்து சொன்னாங்க, "நீ ரொம்ப லக்கி, உன்னோட உயிருக்கு நீ ஆபத்தே கிடையாது. கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். எல்லாமே வாய் வழியில் வர ஆரம்பிச்சிருக்கும், இல்லைன்னா வயிறே வெடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் ஏதோ ஒரு புண்ணியம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. காட்ஸ் கிரேஸ் தான். நல்லபடியாக நீ சேஃப் ஆகிட்ட" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐசியூலேயே 5 நாள் பக்கம் இருந்தேன். எனக்கு சுத்தமாக கான்சியஸே இல்லை. எந்திரிப்பேன், என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் வந்து வந்து பார்த்துட்டு போவார். அம்மா தங்கச்சி அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்போ மட்டும் முழிப்பேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டயர்டாகவே இருக்கும். எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. ஃபுல்லாக அன்கான்ஷியஸில் மட்டும்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறப்போ வந்து நடக்க வச்சாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் பெருசாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த ஐசியூவில் இருக்கும்போது என்னால் அசையக்கூட முடியாது. அவங்க சைடாக திரும்பி படுங்க, அப்படியே பிடிச்சிக்கோன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னால் திரும்பவே முடியாது. அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட கவுன்சிலிங் வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களையெல்லாம் மோட்டிவேஷனாக நான் எடுக்க ஆரம்பித்தேன். அவங்களுக்கும் இப்படி தான் இருக்கும், அவங்களும் தாண்டி வந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் என்னென்னா 2 மந்த்ஸுக்கு அப்புறம் இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குங்கிறத என்கிட்ட அப்போவே சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு 2 மந்த்ஸ் இப்படி தான் இருக்கணுமா, நான் வந்து அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் எப்போ வந்து நான் அடி எடுத்து நடக்க ஆரம்பிச்சேனோ அப்போ கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பாடே தந்தாங்க. ஐசியூவில் இருக்கிற வரைக்கும் எனக்கு சாப்பாடே தரல. அப்போ தான் நினச்சேன், ஓகே எனர்ஜி இல்லாததுனால தான் நமக்கு அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. 2 மந்த்ஸுக்கு அப்புறம் வாங்க அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. என்னால் பாப்பாவை எடுக்க முடியாது, பாப்பாவை பார்க்க முடியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெயின் இருந்துச்சு. சி செக்ஷனும் பண்ணியிருக்காங்க, நடுவுலையும் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கங்கிறதுனால எந்திரிக்க வைக்கிறக்கே எனக்கு வந்து அம்மா வந்து வந்து எந்திரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு நிறையா ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபேமிலி தான். அவங்க ஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. "நீ வந்து உயிரோடு வந்ததே பெருசு, அதனால் நீ வேறு எதுவுமே நினைக்காத. இது ஜஸ்ட்டு பெயின், இதை தாண்டி நீ வந்துடுவ. பொறுமையாக இரு, பொறுமையாக இருன்னு" சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நானும் வந்து அழுதுகிட்டே இருப்பேன். இவ்வளோ பெயினாக இருக்குது, கத்துவேன். எல்லோரையும் வெளியில் போக சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருப்பேன் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து அமைதியாகிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே இதெல்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீல் ஆகிட்டே வந்தாச்சா, மறுபடியும் 2வது ஆப்ரேஷன் இருக்குன்றங்க மறுபடியும் பயமாயிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்தில் அந்த வலியெல்லாம் தாங்க ஆரம்பித்தாச்சு. பாப்பாவை பார்க்க பாப்பாவை வந்து பார்த்து தான் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே, ஓகே இந்த வலியெல்லாம் இருந்தாலும் நம்ம பாப்பாவை பார்க்கணுன்னு சொல்லி எந்திரிச்சு ஓடிடுவேன், பாப்பாவை பார்ப்பேன். இப்படியே போய்ட்டு இருந்ததா, 2 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நெருங்க பயமாயிருச்சு. மறுபடியும் அதே ப்ரொசீஜரா, மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, மறுபடியும் வலிக்குமாங்கிற பயம் வர ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 2வது டைமும் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆப்ரேஷன் பெயினோட மட்டும் போகாது. நிறைய குட்டி குட்டி சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உடம்புலையும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்த்துக்கிறவங்களுக்கும் சரி நிறைய கஷ்டங்கள் வரும். ஆனால் அதுலேயும் வந்து நம்ம நம்பிக்கையோடு இருந்து அதில் என்ன நல்லதை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற தேடுறதுக்கெல்லாம் வந்து நிறைய எனர்ஜி வேணும். உண்மையாலுமே நான் சொல்லுவேன், அந்த எனர்ஜியெல்லாம் எனக்கு ஃபேமிலி மட்டும்தான் கொடுத்தாங்க. நிறைய பேர் ப்ரேயர் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. அவங்களோட ப்ரேயர்ஸ் மட்டும்தான் காப்பாற்றுச்சு. அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களே சொன்னாங்க, நீங்கள் பண்ண ப்ரேயர் இல்லைன்னா நீங்கள் பண்ண புண்ணியம் தான் உங்களை காப்பாற்றிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணி அனுப்பியிருக்கீங்கன்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்போ வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த ஃபோனில் வந்து ரீசார்ஜும் காலி ஆகிடுச்சா, அதனால் அவர் வந்து சொல்லுவார், நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் இருக்கிற டென்ஷனில் என்னால் அட்டன் பண்ண முடியல, ஒருத்தர் 2 பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு நான் தலையை மட்டும் ஆட்டிட்டு விட்டுட்டேன். நிறைய பேர் ப்ரேயர் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. நிறைய பேர்த்துக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. எல்லாத்துக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நியூஸ் வந்து நான் ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வந்து நிறைய கண் திருஷ்டி இருக்குது, அதனால தான் குழந்தை தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அம்மாவுக்கு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. குழந்தை தங்கினதுக்கப்புறம் தயவு செஞ்சு நிறைய பேத்துக்கிட்ட அந்த நியூஸை சொல்லாதீங்க, அதுவாக தெரிய வரும்போது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணல. கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கண் திருஷ்டினால தான் உங்கள் பொண்ணு இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ட்டு. என்னவோ எல்லாமே நம்மளோட கர்மாப்படி தான் நடக்குது. ஏதோ ஒரு கர்மாவை கழிக்கிறதுக்காக இத்தனை சுச்சுவேஷன் வந்திருந்தாலும் அதுலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி எடுத்து போயிட்டுருக்கோம். இன்னுமே வந்து ஹீலிங் ஸ்டேஜில் தான் நான் இருக்கேன். இன்னும் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் ஆகிடும். இருந்தாலுமே வந்து வீடியோஸ்லையாவது உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப போர் அடிக்குது வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு.
ஏன் அப்படின்னா, என்னதான் நம்ம பெயினோடயே படுத்துட்டே இருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்போ வந்து நம்ம மைண்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் நினச்சிட்டே இருந்தேன், நம்ம நல்லா இருக்கோம்னு நம்ம மைண்டு சொல்லும். அப்போ தான் நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறத நினச்சிட்டே இருந்தேன். இப்போ என்னோடய மைண்டு நம்ப ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸும் என் கூடவே இருக்குது. எல்லாருமே எனக்காக ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க. அது என்னை முழுசாக குணமாக்கிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கடவுள் கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸாக எங்களோட பொண்ணு என் கூட இருக்கா. எத்தனை பெயின் இருந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்சோன்னே அவள் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பா. உனக்காக எத்தனை பெயினை வேணாலும் தாங்குவேன்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அவனால் மட்டும்தான் நான் வந்து இப்போ உண்மையாலுமே இவ்வளோ சீக்கிரம் ஹீல் ஆகியிருக்கேன். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொலஸ்ட்ரம் பேக் மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் ஆப்ரேஷனில். அந்த பேக்கை சேஞ்ச் பண்ணுறக்கு வந்து வருவாங்க, அடிக்கடி வருவாங்க. அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் நல்லா சீக்கிரமாக ஹீல் ஆகுறீங்க, உங்களோட புண்ணெல்லாம் சீக்கிரமாக ஆறுது, அதை பார்த்தாலே தெரியுது, அதை பார்த்தாலே தெரியுதுன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸு, நான் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ரெண்டாவது என்னென்னா, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இது வந்து நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப லோவாக தான் இருந்தேன். உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து பொழைச்சி வருவேன்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த அளவுக்கு அந்த பெயின் இருந்துச்சு. ரொம்பவே இருந்துச்சு. அம்மாட்டையும் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், அம்மா என்னால் முடியலம்மா, என்னால் தாங்க முடியலம்மாங்கிற அளவுக்கு நான் சொல்ல தான் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொன்னாலும் அது நமக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய ஃபேமிலி வந்து என் கூடவே இருந்தாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக நீ வந்துடுவா, உனக்கு வில் பவர் இருக்குது, மனசை விடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், நான் சரியாயிட்டிருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சரியாயிட்டிருக்கேன். சீக்கிரமாக ரொம்ப ஆரோக்கியமாக மறுபடியும் வந்து நம்ம எல்லாருமே வந்து பேசுவோம். கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எப்படி என்னோடய ப்ரெக்னென்சியை மேனிஃபெஸ்ட் பண்ணேன், எப்படி என்னோடய குழந்தைய வந்து சூப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணேன், எப்படி என்னோடய குழந்தை வந்து தெய்வ குழந்தைன்னு எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேனோ, அதே மாதிரி எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னாங்க, உண்மையாலுமே உனக்கு வந்து தேவதை தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறது சொன்னாங்க. இது எல்லாமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது தான். இருந்தாலுமே ஏதோ ஒரு கர்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் வந்து கடவுள் வந்து ஒரு அழகான குழந்தைய வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. அதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த குட் நியூஸை உங்ககிட்ட சொல்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே எனக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான மகளோ, பிரதர்ஸாக இருந்தீங்கன்னா மருமகளோ பிறந்திருக்கா. அதை நான் சொல்கிறது நான் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவள் ரொம்ப சிட்டியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. கடவுளுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவனால் மட்டும்தான் நான் சீக்கிரமாக ஹீல் ஆகியிருக்கேன். அதுக்கு வந்து நான் அவளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அம்மா அப்படிங்கிற ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. அதையும் தாண்டி போயிட்டே இருக்கேன். எல்லாருக்காகவுமே நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா என்னோடய ப்ரேயர் தான் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எப்படி எனக்காக ப்ரேயர் பண்ணுறனோ, எனக்காக ப்ரேயர் பண்ணுற எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ சீக்கிரமாகவே எப்பவும் போல் நம்மளோட சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும். என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது. நிறைய ஹாப்பியான விஷயங்கள் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். லவ் யூ ஸோ மச் எவ்ரிவன்.